வணக்கம். அரியலூரிலிருந்து சங்கை சிலம்பு. நம்ம இந்த நாளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த உலகத்தில் 1,80,000க்கு மேற்பட்ட உயிரினங்கள் இருக்கிறது. அதில் ஒரு உயிரினம் தான் மனித இனம். மொத்த உயிரினத்திலும் மனித இனத்தை நம்ம எத்தனை சதவீதம்னு பார்த்தோம்னா 1% கீழே, அதான் 0.8 அவ்வளோதான் மனித இனம் இருக்கும். ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் எவ்வளவு இயற்கையை பயன்படுத்துகிறது, பூமியில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துதுன்னு பார்த்திங்கன்னா, உலகில் எல்லா உயிரினங்களும் தனக்கு தேவையான உணவு மட்டும்தான், உணவுக்கு மட்டும்தான், வாழ்வாதாரத்துக்கு மட்டும்தான் மற்ற உயிரினத்தை பயன்படுத்துகிறது. மனிதர்கள் மட்டும்தான் அதிகமாக இயற்கையை பயன்படுத்துகிறோம், இயற்கையை சீரழிக்கிறோம், இயற்கையை தேவையற்றதாக பயன்படுத்துகிறோம். சொகுசான வாழ்க்கைக்காக சில லட்சம் பேருக்காகத்தான் இந்த உலகம் பெரும்பாலும் அளிக்கப்படுகிறது என்று நிறைய எழுத்தாளர்கள் புத்தகத்தில் எழுதியிருப்பார்கள். குறிப்பாக பொதுநல புத்தகங்கள் படித்த எல்லோருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் மனிதன் பயன்படுத்தக்கூடிய உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை பயன்படுத்தக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும் சரி, அழகு பொருளாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே இயற்கையிலிருந்து தான் வருகிறது. அதனால தான் எளிமை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தனி மனிதர்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடாது. எந்த பொருளாக இருந்தாலும் முடிந்தவரை எளிமையாக வாழ வேண்டும். உடல் ஆரோக்கியத்துக்காக, உடல் வாழ்வாதாரத்துக்காக, தேவைக்காக பயன்படுத்தலாம். பொருளாதார புத்தகத்தில் இதை சொல்லுவாங்க. உலகில் மனிதனாக பிறந்த, உலகில் உயிரினமாக பிறந்த யார் வேண்டுமானாலும் தன் வாழ்வியல் தேவைக்காக தேவையானதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி சொல்லி பொருளாதார பாடநூல் அதை கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, அங்கே தேவையானதுக்காக எதை வேணால் கொஞ்சம் அழிச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். தேவைக்கேற்றதை ஆடம்பர செலவுக்காகவோ, ஆடம்பர வாழ்வியலுக்காகவோ, மனிதனோட சொகுசு வாழ்க்கைக்காகவோ அதிகம் இயற்கையை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி அழித்தோம் அப்படின்னா இயற்கையில் நிறைய சூழல் மாற்றம் நடைபெறும். நம்மளோட அடுத்த தலைமுறைகள் நிறைய நாம் வாழ்ந்த மாதிரிலாம் வாழ முடியாது, நிறையா கஷ்டப்படுவாங்க. செயற்கையான மனிதர்கள் போல் வாழ்வாங்க, இயற்கையாக அவங்களால வாழ முடியாது. ஒரு இடத்துக்கு இப்போ இந்த காலகட்டத்திலாம் சாதாரணமாக நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். 100 வருடம் கழிச்சு அப்படிலாம் இருக்குமானா சந்தேகம். ஏன்னா உலகம் வெப்பமயமாகுது. உலகம் வெப்பமயமாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பருவநிலையில் மழை பெய்யாது, பருவத்துக்கு ஏற்ற மாதிரி காற்றடிக்காது, பருவத்துக்கு ஏற்ற எந்த வேலையுமே நடக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா, சூழல் மாறிச்சு அப்படின்னா நமக்கு நிறையா விவசாய பொருட்கள்லாம் சரியாக விளையாமல் போயிடும். அந்த மாதிரி நமக்கு நிறையா பாதிப்படைஞ்சின்னா நம்ம இந்த பூமியில் வாழ முடியாத உயிரினமாக மனித இனம் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மற்ற உயிரினங்கள்லாம் சூழலுக்கு ஏற்ற மாதிரி சர்வல் ஆகிட்டு அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனித இனம் மட்டும்தான் நமக்கு தேவையான அறிவியல் உபகரணங்களை பயன்படுத்தி வாழ்கிறோம். இப்போ நம்மளாம் 50%, இப்போ இந்த நூற்றாண்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் 50% பார்த்திங்கன்னா அறிவியல் சாதனங்களை பயன்படுத்தியும் 50% அறிவியல் சாதனை பயன்படுத்தாமல் வாழ்கிறோம். இன்னும் 50 வருஷம் கழிச்சு வேணால் அறிவியல் சாதனை பயன்படுத்தாமல் ஒரு குழந்தையால் வாழ முடியுமா என்ன சந்தேகம்தான். அப்போ அந்த சூழலில் ஒரு எல்லா மனிதனும் தள்ளிட்டோம் அப்படின்னா அவர்கள் உயிர்மை பெறுறது ரொம்ப சிரமமாயிடும். அதனால் இயற்கையை குறைவாக பயன்படுத்துங்கள். குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்கள். நன்றி.